ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். குரு பயிற்சி பலன்கள். குரு பயிற்சி பலன்கள். இந்த பதிவுல நான் தனுசு ராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பத்தி சொல்லியிருக்கேன். பொதுவா இப்ப உங்க ராசிக்கு இதுவரையும் 7ஆம் இடமான மிதுன ராசியில குரு பகவான் இருந்தாரு. அந்த குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு பெயர்ச்சியாகி உங்க ராசிக்கு 8ஆம் இடமான கடக ராசிக்கு பயிற்சியாகி போறாரு. இப்ப இந்த தனுசு ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். ஏன்னா தனுசு ராசிக்கு இதுவரையும் குரு பார்வை நேரடியா இருந்தது. இப்ப குரு பகவான் மறைஞ்சு நின்னு எப்படி உங்க ராசிக்கு பலன்களை தரப்போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்க ராசியை பொறுத்தவரையும் குரு பகவான் உங்க ராசி அதிபதி, அதே போல 4ஆம் இடத்து அதிபதியும் கூட. அந்த குரு பகவான் இப்ப 8ஆம் இடத்துல பயிற்சியாகி இருக்காரு. 8ஆம் இடத்துல பயிற்சியாகி உச்சம் பெற்று இருக்காரு. இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் உங்க ராசிக்கு எப்படி பார்வை பலன்களை கொடுத்து நல்ல பலன்களெல்லாம் எப்படி கொடுக்குறாரு அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றேன். இப்ப குரு பகவானுக்கு 3 பார்வை இருக்கு. குரு பகவானுக்கு 3 பார்வை இருக்கு. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இதுல 5ஆம் பார்வை உங்க ராசிக்கு 12ஆம் இடமான விருச்சிகத்துக்கு வருது. அதே போல அவரது 7வது பார்வை உங்க ராசிக்கு 2ஆம் இடமான மகர ராசிக்கு கிடைக்குது. இதுக்கடுத்து குரு பகவானோட 9ஆம் பார்வை உங்க ராசிக்கு 4ஆம் இடமான மீன ராசிக்கு கிடைக்குது. இந்த நிலையில உங்க ராசிக்கு பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்ப உங்க ராசி அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் உச்சம் பெற்று இருக்காரு. 4ஆம் இடத்துக்கும் அவர் அதிபதி. இப்ப உங்க ராசி அதிபதி உச்சம் பெற்று அதாவது பலம் பொருந்தி இருக்காரு. இது எப்படின்னா, இப்ப வரக்கூடிய ஜூன் 2ல பெயர்ச்சியாகி அக்டோபர் 31 வரை இந்த குரு பகவான் கடக ராசியில உச்சம் பெற்று இருப்பாரு. பலம் பொருந்தி இருக்காரு. இந்த நிலையில உங்களுடைய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு எல்லாமே சாதகமா இருக்கக்கூடிய நிலையில இருக்கும். ஏன்னா, உங்க ராசி அதிபதி உச்ச நிலையில இருக்காரு. அதே போல 4ஆம் இடத்து அதிபதியும் உச்ச நிலை. ஏன்னா, இந்த 4ஆம் இடத்து அதிபதிங்கையில வீடு, இடம், நிலம், வாகனம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல நிலையில இருக்காரு. இப்படி இருக்கும்போது, உங்களுக்கு அதிக அளவுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ராசி அதிபதி உச்சம் பெற்று இருந்தாலே, உங்க ராசி நீங்க பலம் பெற்று இருக்கீங்கன்னு அர்த்தம். அவரு பலம் பெற்று இருந்து, அவருடைய பார்வை பலன்களால பலவித நன்மைகளை செய்யக்கூடிய நிலையில இருப்பார். ராசி அதிபதி அப்படிங்கையில அவர் காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்து அதிபதி வேற. பாக்கியஸ்தான அதிபதி. அந்த ராசி அதிபதி குரு பகவான் உங்களுக்கு இப்ப பலம் பொருந்திய நிலையில இருக்காரு. இந்த பலன்கள் உங்களுக்கு எப்படின்னா, உங்களுக்கு தொழில் வளர்ச்சி கூடும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். மனதுல மகிழ்ச்சி கூடும். சந்தோஷமான நிலைகள்லாம் இருக்கும். எல்லாரும் பாக்கியஸ்தான உங்க ராசி அதிபதி மறைஞ்சு இருக்காரே அப்படிம்பாங்க. பொதுவா குரு மறைஞ்சு இருந்தாலும் அவருடைய பார்வை பலன் பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்துக்கு வரும். தனஸ்தானம் பலம் பெறும். தனஸ்தானம் பலம் பெற்றுட்டாவே அந்த ஜாதகர் பல விதங்கள்ல பல நன்மைகளை அடையக்கூடிய நிலையில தான் இருப்பாரு. குரு 6ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ இருந்தா எப்பவுமே தனஸ்தானத்துக்கு பலன் அதாவது நல்ல பலன் உண்டாகும். ஏன்னா 6ல மறைஞ்சிருந்தாலும் அவருக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்துக்கு இது அந்த பலன் நல்லா கூடுதலா இருக்கும். அதே சமயத்துல 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும் அவருக்கு தன தனஸ்தானம், குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு அவருடைய பார்வை வந்துரும். அந்த பார்வை வந்துட்டாலே பெரும்பாலும் சுய ஜாதகத்துல அந்த மாரி 6, 8ல மறைஞ்சிருக்கவங்களுக்கு திருமணம் ஆகும், குழந்தை பிறக்கும்.
வருமானம் எப்படியாவது கிடைச்சிட்டே இருக்கும். வருமானத்துக்கான வழிகள் நல்லா இருக்கும். இது போல தான் இப்ப கோச்சாரத்தில வரக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு பலம் பெற்று இருக்கும்போது, நிச்சயமாக உங்களுக்கு பல விதங்கள்ல நன்மை நடக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு, அதாவது இந்த தனுசு ராசியில திருமண முயற்சி செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கும். வீட்ல சுப காரியங்கள் நடக்கும். வருமானத்துக்கு பலவித வழிகள் கிடைக்கும். அதுக்கான சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும். வருமானம் வரணும்னா தொழில், வியாபாரம் வளர்ச்சி அடையணும். வேலையில நல்ல அமைப்பு இருக்கணும். அந்த மாரி பல விஷயங்கள் வந்து நன்மையா நடக்கும். இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு, வாகனம், இந்த இது இடம், அதேபோல வந்து வெளியூர் போறது, வெளிநாடு போறது இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பலன குடுத்துட்டு இருக்கும். ஏன்னா, இந்த 4ஆம் இடங்கிறது காலபுருஷனுக்கு 12ஆம் இடமா வரும். பொதுவா தனுசு லக்னக்காரங்களுக்கு வந்து பெரும்பாலும் வெளிநாடு யோகம் வந்து அதிகமா இருக்கும். அதேபோல வாகன யோகமும் இருக்கும். அதேபோல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கல்வி நிலை இருக்கும். இந்த 4ஆம் இடத்த தான் வித்தைன்னு சொல்லுவாங்க. புதிய 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 டெக்னிக்கலான கல்வியெல்லாம் கத்துக்குவாங்க. நெறைய ஐடி துறையில இருக்கவங்க, அ கம்ப்யூட்டர் சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து டெக்னாலஜிய பயன்படுத்துறவங்கலாம் தனுசுல தான் வருவாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ஏன்னா, அந்த 4ஆம் இடம் வித்தை ஸ்தானம். ஆ ரா அதேபோல 1ஆம் இடம் வந்து அவரு லக்னமோ, ராசியோ இருக்கிறவருக்கு அந்த ஜாதகருக்கு வந்து அந்த திறமையோட தான் இருப்பாங்க. அந்த திறமை வந்து அதிகமா இருக்கும். அதனால நெறைய பேர் வந்து வெளிநாட்ல, ஆ அதேபோல பெரிய கம்பெனிகள்ல புகழ் பெற்றவங்களா இருப்பாங்க. இந்த நேரத்துல இந்த 8ஆம் இடத்துல போய் குரு பகவான் உச்சம் பெற்ற நிலையில இருக்கையில, இது மாரி நல்ல பலன்கள் வந்து அதிகமா உருவாகும். ஏன்னா ராசி அதிபதி வந்து பலம் பெற்று இருக்கிறதுனால. பலம் பெற்ற அந்த ராசி அதிபதி 12ஆம் இடத்த பார்க்கிறாரு. அந்த 12ஆம் இடம் வந்து 5வது பார்வையா குரு பகவானோட 5வது பார்வை 12ஆம் இடமான விருச்சிக ராசிக்கு விழுகுது. பெரும்பாலும் இந்த தனுசு ராசிக்காரங்க வெளிநாட்டோட இந்த 5 மாதத்துல அதிக தொடர்பு கொள்வாங்க. அது தொடர்பு ஏற்படும். தொடர்பு வரும் அவங்களுக்கு. அதேபோல வெளிநாடுக்கு போணும்னு முயற்சி எடுத்தவங்களுக்கு அது சக்சஸ் ஆகும். வெளிநாடு போகக்கூடிய யோகம் வந்துரும். வெளிநாட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, நல்ல சம்பளம், இப்படி வந்து பலவித அவங்களுடைய லட்சியம், கனவுகள்லாம் நிறைவேறும். வசதிகள் வந்து கூடும். வெளிநாட்ல போய் இருக்கவங்களுக்கு, தனுசு ராசியில பிறந்து வெளிநாட்ல இருக்கவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் கூடும். அதேபோல மனசுல நிம்மதி பிறக்கும். 12ஆம் இடங்கையில நிறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. மனசுல நிம்மதிய குடுக்குற ஸ்தானம். நிம்மதி குடுக்கும். அதேபோல நெறைய டிராவலிங் இருக்கும். பயணம் செய்யக்கூடிய நிலை வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு வரும். 12ஆம் இடத்த பார்க்குறார்ல. வெளிநாட்ல வேலை செய்றவங்க சொந்த ஊருக்கு வர்றது, சொந்த ஊர்ல இருக்கவங்க வெளிநாட்டுக்கு போறது, இப்படி பலவித பயணங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அதேபோல உடல்நிலை நல்லா இருக்கும். சிலர் வந்து புதிய தொழில்ல வந்து முதலீடு செஞ்சு, அந்த தொழில் வந்து ஒரு புதிய தொழில் தொடங்கக்கூடிய அந்த நிலை வந்து இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கு. சில பேர் வந்து புதிய தொழில் தொடங்குறவங்களோட சேர்ந்து, அதுல அவங்களுக்கு துணையா இருந்து, அந்த வெற்றி அதுல பங்கெடுத்துக்கிற மாரி சூழ்நிலை வரும். அதேபோல 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்த வந்து குரு பகவான் தனது 7வது பார்வையா பார்க்கிறது வெகு சிறப்பு. ஏன்னா, பணம் பல விதங்கள்ல வரும். பணம் இதுவரை தடைப்பட்ட விஷயங்கள்ல இருந்து திரும்ப கிடைக்கும். ஏமாந்த பணம் திரும்ப கிடைக்கும். அதேபோல எதிர்பாராத சில அதிர்ஷ்ட பணமும் கிடைக்கும். இதெல்லாம் வந்து தனுசு ராசிக்கு வந்து குரு பகவான் மறைந்திருந்து 8ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறதுனால அதிர்ஷ்டங்கள் உருவாகும். லாட்டரி, ஷேர் மார்க்கெட் இந்த மாரி விஷயங்கள்லாம் தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சியில நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தும். சுப பலனை ஏற்படுத்தும். வாக்குஸ்தானமா இருக்கிறதுனால உங்க பேச்சுக்கு நல்ல அதனால பேச்சுக்கள்னால நல்ல பலன் கிடைக்கும். அதேபோல நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய நிலையில உங்களுடைய பேச்சுக்கள வச்சிருப்பீங்க. உங்க பேச்சுக்கள் வந்து மத்தவங்களுக்கு நல்ல பலனையும் கொடுக்கும். அது உங்களுக்கு உயர்வையும் கொடுக்கும். வாக்குஸ்தானம் அப்படிங்கையில இந்த மாரி பேச்சு தொழில், மார்க்கெட்டிங் தொழிலு, ஆசிரியர் தொழிலு, அதேபோல உபதேசம் செய்றவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கையில, பலவித நன்மைகளையும், வாழ்க்கையில உயர்வையும் கொண்டு வந்து குடுக்கும்.
அதே போல ஆன்மீக தொடர்புகள் உங்களுக்கு அதிகம் உண்டாகும். ஏன்னா, அந்த குரு பகவான் வந்து உச்சம் பெற்று இருக்கையில, ஆன்மீக விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு கூடும். அதே சமயத்துல, அந்த வழிபாடுனால வரக்கூடிய பலன்கள் வந்து மிக சுப பலன்கள்லாம் அதிகமா கிடைக்கும். வழிபாட்டுக்கான பலன்கள் உடனுக்குடனே கிடைக்கிற மாரி தெரியும். இப்படி பலவித நன்மைகள் தான் குரு உச்சம் பெற்றிருக்கையில கிடைக்குது. இதே போல இந்த 4ஆம் இடமான மீன ராசிக்கு, உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறது. அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடமா இருக்கிறதுனால, பெரும்பாலும் வெளிநாடு, வெளியூர் சம்பந்தப்படுற மாரி தான் இந்த குரு பயிற்சி வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும். வேலை விஷயமா எங்கேயாவது இடமாற்றம், அதே சமயத்துல வீடு மாற்றம், நிச்சயமா தனுசு ராசிக்காரங்களுக்கு அத்தனை பேருக்கும் அவங்க தங்கியிருக்கிற இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு வீடு மாற்றம் நடக்கும். நெறைய பேரு வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலை, புது வீடு வாங்குவாங்க. சில பேர் வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க. ஒரு சிலர் வந்து வாடகை வீட்ல இருந்தாலும், இன்னும் வசதி வாய்ப்புகள் கூடுதலா இருக்கக்கூடிய வீட்டுக்கு போவாங்க. இப்படி வீடு சம்பந்தமான விஷயங்கள் வந்து அதிகமா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில நடக்கும். இப்ப சொன்ன பெயர்ச்சியில இந்த இவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படிங்கையில, இது என்னுடைய ஜாதகத்துல கிரகங்கள் சரியில்ல, திசா புத்திகள் சரியில்ல, எப்படி இந்த பலன் கிடைக்குமா? அப்படின்னா நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா, குரு பகவான் வந்து எப்பவுமே சுப பலன்களை செய்யக்கூடியவர் தான். சுப பலன்களை மட்டும் செய்வார். அதனால தான் இந்த பதிவுல நான் பேசுனது எல்லாம் பார்த்தீங்கன்னா, சுப பலன்களையே சொல்லியிருப்பேன். ஏன்னா, ஒருத்தருக்கு சுப பலன்கள செய்யும்போது வந்து உணர்வு அவ்வளவு நல்லா தெரியாது. ஆனா, கெடுதல் பலன்கள் நடக்கும்போது உடனே சரியில்ல அப்படிம்பாங்க. அதேபோல ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த அளவுகோல்னு இருக்கு. அவங்க ஜாதகத்துக்கு தகுந்தமாரி இப்ப திசா புத்திகள் சரியில்லன்னா, அந்த நேரத்துல சுப பலன்கள் நடந்து, அந்த சுப பலன்கள் வேணா குறைவா இருக்கும். ஆனா, சுப பலன்கள் நடக்காம இருக்காது. அதேபோல சில கிரக நிலைகளே சரியில்லன்னா கூட, இந்த குரு பகவான் சரியான ஒரு இடத்துல இருந்து பார்வை பலன் குடுக்கும்போது, நிச்சயமா அவங்களுக்கும் நல்ல பலன்கள் நடந்துட்டு தான் இருக்கும். அத வச்சு தான் வந்து ஜாதகத்துல வந்து எப்ப நல்ல நேரம் வருது அப்படின்னு ஜாதகம் பார்க்க போறது. இப்ப இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.